ஹலோ காய்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், பாக்கியத்தின் வீட்டுக்கு வந்து போகிறாங்க சுடர். அதாவது தன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இதை போகிறத கண்டோன்னா சக்திவேல் வந்து மறைக்கிறாங்க. ஏம்மா, என்னம்மா நீ நேற்று தான் கல்யாணம் ஆச்சுது, இன்றைக்கே உன்னோட வீட்டுக்கு கிளம்புற, போகும்போது நாங்களுமே வரோமே, எதுக்குமா நீ தனியாக போகிற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. யாருமே வர தேவையில்லை, நானே போகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. போகிறது மட்டும் இல்லை, நான் இனி திரும்பி வரமாட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. எதுக்கு வரமாட்ட குமரன் அங்கே, டேய் குமரா எங்கே இருக்கிற என்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இங்கே தான் இருக்கிறேன்ப்பா, அவள் போகட்டும், அவள் இதுக்கு இங்கே இருக்கணும் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னடா நீ, நேற்று தான் கல்யாணம் நடக்குது, இன்றைக்கே அந்த பொண்ணு அழுதுட்டு வீட்டுக்கு போனால் என்ன நினைப்பாங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அழுதுட்டு வீட்டுக்கு போகிறாங்க இல்லையே, அவங்க விருப்பப்பட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவங்கள்ட்ட அம்மா அப்பா பார்க்கணும் போல இருக்குது, போய் பார்த்துட்டு வரட்டுமே, இதில் என்ன இருக்குது, ஒருவேளை அங்கேயே இருக்கணுமென்று நினச்சா கூட தாராளமாக இருக்கலாம். இங்கே பாருங்கப்பா, இவங்களெல்லாம் கெஞ்சிட்டு இருக்கணுமென்ற அவசியம் எனக்கு கிடையாது, அவங்களுக்கு பிடிச்சா இருக்கட்டும், பிடிக்கலன்னா போகட்டும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, உங்களோட பையனோட பேச்சை, இப்படிப்பட்ட ஒரு பையனுக்காகத்தான் பொண்ணு கேட்டு வந்தீங்களா வீட்டுக்கு, என்னோட அம்மா அப்பாவும் எங்களோட வீட்டு சூழ்நிலையை பார்த்துட்டு சரி இந்த பையனை கட்டினா என்னோட பொண்ணு வந்து கொஞ்சம் வசதியாக வாழுவான்னு நினச்சேன், ஆனால் வந்து இன்றைக்கு என்ன நடந்துச்சு, நான் நடுத்தருவில் நிற்கிற நிலைக்கு வந்துட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது, உங்களோட அம்மா வசதியாக வாழுவேன்னு நினச்சி என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? ஏன் நீங்கள் வசதியாக வாழ்கிறதுக்காக நீங்கள் உழைக்க மாட்டீங்களா, நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்களா, அடுத்தவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சதில் தான் நீங்கள் வசதியாக வாழணுமென்று ஆசைப்பட்றீங்களா என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இப்படி கேட்கும்போது, டே குமரா கொஞ்சம் பேசாம இரு, நான் தான் அவங்கள்ட வீடு தேடி போய் பொண்ணு கேட்டேனே ஒழிய அவங்கள்ட அம்மா அப்பா வந்து கேட்கவும் இல்லை, அந்த பொண்ணு ஒன்றும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவும் இல்லை, கொஞ்சம் வாயை மூடிட்டுரு, இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், உனக்கென்ன, நீ எல்லா இடத்துலையும் போய் பிரச்சனையை பண்ணிட்டு வந்து இருப்ப, அப்புறமா எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியது நான் தான் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, ஏம்மா இங்கே பாரும்மா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசலாம், அதை விட்டுட்டு இப்படி தெருவில் பேசுகிறது நல்லாவா இருக்கும், பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, நேற்று தான் பெரிய கிராண்டாக கல்யாணம் பண்ணுறாங்க, இன்றைக்கு என்னடான்னு சொன்னால் பொண்ணு சந்தி சிரிக்கிற மாதிரி தெருவில் வந்து நிற்குது என்று சொல்ல மாட்டாங்களா, வாமா உள்ள என்ற மாதிரி வந்து சொல்ல மாட்டாங்க. இங்கே பாருங்கள், உங்களோட பையனோட செயற்பாடுகள் எதுவுமே எனக்கு பிடிக்கல, முதல்ல உங்களோட பையனை திருத்துங்க, திருத்தினதுக்கு அப்புறமா அவங்களா வீடு தேடி வந்து கூப்பிட்டா நான் போகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. போகும்போது இவங்கள வந்து சரவணன் வந்து வழியில் பார்த்துடுறாங்க. இது சுடர் இல்லை, சுடர் இதுக்கு தனியாக போயிட்டுருக்குறா, அங்கே தான் கார் இருக்குல்ல, குமரன் இருக்கிறானே, அல்லது வந்து வேறு யாராவது காரில் கொண்டு விடுவாங்களே, இப்படியெல்லாம் போக மாட்டாங்களே, ஓ இந்த குடும்பம் சாதாரண குடும்பம் கிடையாது, ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, அதைத்தான் இதைத்தான்ற மாதிரி வந்து ஏதாவது சொத்து பிரச்சனை வந்திருக்கு போல இருக்குது, அதனால தான் இது போகுது போல இருக்குது, இப்போ தேவையில்லாமல்ல நான் பேசப்போ அப்புறமா என்னோட தலையில் இந்த பிரச்சனையை வாங்கக்கூடாது, சரி இதை பற்றி யார்கிட்ட கேட்கலாம், சரி பழனி மாமாட்டே கேட்கலான்ட்டு, மாமா எங்கே மாமா இருக்கிறீங்க, கடையிலையா வீட்லையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கடையில் தானப்பா இருக்கிறேன், இப்போ கொஞ்ச நாளாகவே கடையை பூட்டிட்டு கல்யாணம் வயலையா நின்றேன், இனிமேல் கடையை பூட்ட முடியுமா, அதுதான் கடைக்கு வந்துட்டேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரவணன் வந்து பழனியை பார்த்து கேட்குறாங்க, இல்லை மாமா அங்கே ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஏப்பா அந்த வீட்டில் பிரச்சனைக்கா பஞ்சம், என்ன புதுசாக ஒரு கேள்வி கேட்குற, தினமுமே பிரச்சனை வரும், வேறு யாரும் அங்கே பிரச்சனை பண்ண மாட்டாங்க, அந்த குமரனும் சின்னண்ணனும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அந்த பிரச்சனையை பார்த்து பார்த்து எங்களுக்கும் பழகி போச்சு, உங்களோட குடும்பத்துக்கும் பழகி போச்சு, புதுசாக பழகிறதுக்காக ஒரு குடும்பம் வந்திருக்கிறாங்க, என்ன பண்ணுறது, அவங்களோட தலையெடுத்து அது போல இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மாமா, நான் சுடர் வந்து தனியாக வந்து போகிறத பார்த்தேன், அதனால தான் நான் உங்களை கேட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை சொல்கிற, சுடர் தனியாக போகுதா, இந்த குமரன் ஏதோ சொல்லிட்டான் போல இருக்கு, இங்கே பாரு மாப்பிள்ளை, நான் பார்த்தேன் அந்த குமரன் குடிச்சிட்டு பெரிய அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான், அதனால் அந்த பொண்ணு காலையிலேயே வீட்டை விட்டு போயிடணுமெண்டே நினச்சிட்டு போல இருக்கு, சரியாக போச்சு, அப்போவும் சின்னனுக்கு சொன்னேன் இந்த கல்யாணம் வேண்டான்ற மாதிரி வந்து குடும்பத்தில் எல்லாருமே சொன்னேன், கேட்கவே இல்லை, குமரனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா, நான் இந்த கல்யாணத்தை பண்ணியே தீர்வேன்ட்டு சொன்னாங்க, இப்போ அந்த பொண்ணே போகுது பாரு, இவன் தேடி போகலையா, இவன் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறான் போல இருக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சரவணன் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, குமரன் எல்லாம் தப்பு சொல்லாதீங்க, எதுக்கடா இந்த குடும்பத்தில் போய் கல்யாணம் பண்ண வந்து, அப்புறமா தான் அவனுக்கு புரிஞ்சிருக்கு போல இருக்குது, ஆரம்பத்தில் நான் சொல்லும் போதெல்லாம் புரியலை, இப்போ தான் புரிஞ்சிருக்கு போல இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, ஏற்கனவே உன்னோட குடும்பத்தில் 1008 பிரச்சனை இருக்குது, பத்தாவதுக்கு நீ இந்த பிரச்சனையை இழுத்து விடாத, நீ பேசாமல் இரு, நீ இந்த பிரச்சனையில் தலையிட்டு அப்புறமா சரவணன் இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான், அதனால தான் என்னோடய குடும்பம் இப்படி ஆச்சு என்ற மாதிரி வந்து அந்த அம்மா வந்து சண்டைக்கு வந்து நிற்பாங்க, வேண்டாம் விட்டுடு, நம்மளோட வேலையை பார்க்கலாம், நாங்கள் சொல்லி ஒன்றும் குமரன் கேட்க போகிறதும் இல்லை, சின்னனன் கேட்க போகிறதும் இல்லை, அதனால் பேசாமல் விட்டுடு, அவங்களே பார்த்து கொள்ளட்டும், அவங்க பார்த்து கட்டின கல்யாணம் தானே இது, நாங்கள் எல்லாருமா சேர்ந்து
இருந்தால் இந்த கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போனோம், நிச்சயதார்த்தம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். அவங்கண்ட கட்டாயத்தின் பேரில் தான் அந்த வீட்டில் நாங்கள் உட்கார்ந்துருந்தோம். மற்றபடி எதுவும் நடக்கலை வீடு என்ற மாதிரி வந்து சொல்லும்போது குமரனுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. என்ன சித்தப்பா கடையை இன்றைக்கே வந்து திறந்துட்டீங்க? நேற்று தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. இன்றைக்கு வந்து வீட்டில் இருக்க வேண்டாம், இன்றைக்கே வந்து கடையை திறக்கணுமா என்ன என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, உனக்கு உன்னோட அப்பா வந்து நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சுக்கிறாங்க. நீ கடையை சாத்திட்டு வீட்டில் உட்காந்துருக்கலாம். உனக்கு எங்கே வேலைக்கும் போகாமல் பேசாமல் இருந்தாலுமே உனக்கு சாப்பாடு கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லைப்பா, நாங்கள் வந்து கடை திறந்தே ஆகணும். இப்படியே வந்து உங்களோட சொத்தையே பார்த்துட்ருக்க முடியுமா? நீங்கள் சொல்லுவீங்க இந்த சொத்துக்காகத்தான் எல்லாரும் இங்கே வாராங்க போகிறாங்க என்ற மாதிரி வந்து எங்களுக்கு நாளைக்கு இதே பேச்சு தான் பேசுவீங்க. அதனால் என்னோட ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் தேவையானதை நானே சம்பாதிக்கலாம்னு தான் இந்த கடையை திறந்து வச்சிருக்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது சரி, இவன் எனக்கு இங்கே வந்திருக்கிறான். ஓ, என்னோட கல்யாணம் எல்லாம் எப்படி நடந்துச்சுது, குமரன் எப்படி இருக்கிறான்னு பார்க்க வந்தானா, அல்லது ஒரு சில பேரை வழியில் பார்த்துட்டு அதை பற்றி விசாரிக்க வந்தானா? இங்கே பாரு, உன்னோட குடும்ப வேலையை மட்டும் பாரு. உன்னோட தங்க மயிலு எங்கே போகிறாங்க வாராங்க, அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா, அவங்களுக்கு என்ன தேவை? அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறது, அவங்களுக்கு பணம் சம்பாதிச்சு குடுக்குறது, இந்த மாரியான வேலைய போய் பாரு. அத விட்டுட்டு என்னோட குடும்ப வேலைய வந்து பார்க்கணுமான்ட்டு நினைக்காத என்ற மாரி வந்து சொல்றாங்க. இன்னும் நீ திருந்தலல்ல? ச்சே! நீ திருந்தவே மாட்டடா! உன்ன திருத்தவும் முடியாது என்ற மாரி வந்து சொல்றாங்க. ஏன்? என்ன திருத்தினா உனக்கு என்ன கிடைக்க போது? அது சரி, நீ தான் உன்னோட தங்கச்சிய எனக்கு கல்யாணம் பண்ணி தரலையே, அப்புறமா எதுக்கு என்ன திருத்த நினைக்கிற? ஒருவேளை உன்னோட தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா, நீ என்ன திருத்த நினைக்கிறதுல நியாயம் தான். நான் தான் இப்ப வந்து சுடரத்தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். என்ன திருத்துறதுண்டா மைடுன்ற குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது திருத்தணும். நீ தான் அந்த குடும்பத்தை விட்டு விலத்திட்டியே, அப்புறமா என்ன என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் அந்த குடும்பத்தை விட்டு விலத்தி இருக்கலாம், ஆனால் வந்து அந்த குடும்பத்தால் நீ என்ன பாடுபட போகிறன்றதை பாரு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லி கொஞ்ச நேரம் ஆகலை, ஆட்டோவில் வந்து யார் மயிலோட அம்மா அப்பா வந்துட்டுருக்குறாங்க. பொறுங்க பொறுங்க, இதில் நிற்கிறது வந்து மாப்பிள்ளை போல இருக்குது, இதிலே ஆட்டோவை நிறுத்துங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே வந்து குமரன் திரும்பி பார்க்குறாங்க. யாரடா இது காலங்காத்திலே ஆட்டோவில் வந்து நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா, அங்கே வந்து சுடரோட அம்மா அப்பா வராங்க. என்ன மாப்பிள, நேற்று தான் கல்யாணம் ஆகிருக்கு, இன்றைக்கு என்னோட பொண்ணை வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கிறீங்க, அது தனியாக கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவில்லையா? ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? ஓ, நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா? நீ தான் இவனுக்கெல்லாம் சொல்லி வச்சியா என்ற மாதிரி வந்து சரவணனோட பிரச்சனைக்கு போகிறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் வந்து மாமாவை சந்திக்க வந்தேன், வந்த இடத்துல தான் அவனும் வந்து நிற்கிறான் ஒழியா, மற்றபடி அவனோட கல்யாண வாழ்க்கைக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எப்படி சம்மந்தம் இல்லாமல் போகும்? உனக்கு பிடிக்காத ஒரு குடும்பத்தில் அவங்க சம்மந்தம் பண்ணியிருக்கிறாங்களே, அதனால் சுடரோட வாழ்க்கை நாசமாக போகணுமென்றதுக்காக சொல்லாத விஷயங்களெல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தை குழப்பலாமன்ட்டு பார்த்துருப்ப, ஏலாமல் போச்சு. இப்போ வாழ்க்கையை நாசமாக்கலாமன்ட்டு ஏதாவது அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்குறா போல இருக்குது. அதுதான் அவன் குடிச்சிட்டு வந்து அட்டகாசம் பண்ணியிருக்கிறான். என்னோட பொண்ணு வந்து அழுதுட்டுருக்குறா. அடுத்த நாளே என்னோட பொண்ணு அழுதுட்டு வரும்போது எனக்கு மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம் தான், ஆனாலுமே வந்து மரியாதையாக வாழ்கிறவங்க உங்களை போல் மற்றவங்களை ஏமாற்றிட்டு வீட்டில் நிம்மதியாக உட்கார்ந்துருக்கிற ஆட்கள் நாங்கள் கிடையாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சரவணனுக்கு கோவம் வந்துடுது. என்னது, மற்றவங்கள நாங்கள் ஏமாத்துறோமா? நீங்கள் தான் பொய் சொல்லி ஏமாத்துறாங்க, நீ ஏமாத்துனீங்க, அது ஊருக்கே தெரியும், நாங்கள் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டே குமரா, நீ உன்னோட வீட்டுக்கு போ, நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன், இதில் நின்றா அவ்வளவுதான், எங்களோட குடும்ப மானம் எல்லாம் வாங்கிட்டு தான் இந்த அம்மா போகும், வாடா போகலாம் என்ற மாதிரி வந்து அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. எதுக்கு நீ ஓடுற? சரி, உனக்கு பயம் போடல, நீயும் ஓடுற, நான் எல்லாம் ஓட போகிறதில்ல, என்ன என்ன பிரச்சனை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்கு மாப்பிள்ளை சுடரை வந்து வீட்டுக்கு அனுப்பினீங்க? என்ன மாப்பிள்ளை இங்கே வந்து நிற்கிறீங்க, வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லும்போது, யார்கிட்ட வீட்டுக்கு? உங்களோட வீட்டுக்கு தான், எந்த வீட்டுக்கு எனக்கு போக தெரியும், நீங்கள் எதுக்கு அங்கே வரணும் என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்ன மாப்பிள்ளை இது, நேற்று தான் கல்யாணம் ஆகிருக்கு, இன்றைக்கு எதுக்கு வாரீங்கன்னு கேட்குறீங்க? ஆமாம், அப்படித்தான் கேட்கணும், நான் என்ன விருப்பப்பட்டு அவங்களோட பொண்ணை கல்யாணம் பண்ணேன், நான் வந்து அரசியை பழி வாங்கணுமென்றதுக்காக கல்யாணம் பண்ணேன், என்னமோ அவள் தான் வந்து இந்த ஊரில் இருக்கிறா, எனக்கு பொண்ணே யாரும் தரமாட்டா என்ற மாதிரி வந்து அவள் பெரிய திமிராக பேசினா. அவளுக்கு நான் வந்து யாருன்றதை காட்டணுமென்றதுக்காக தான் இந்த கல்யாணமே பண்ணேன், மற்றபடி உங்களோட பொண்ணோட ஒன்று நான் வாழ போகிறதும் கிடையாது, அவள் உங்களோட வீட்டில் இருந்தாலும் சரி தான், எங்களோட வீட்டில் இருந்தாலும் சரி தான், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, நான் போயிட்டு வரேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, நான் வந்து இன்றைக்கு அவங்களுக்கெல்லாம் பார்ட்டி வைக்கணும் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. என்னது பார்ட்டி வைக்க நீ போறியா? வாரம் போகிறோம், உன்னோட அப்பா தானே வந்தாங்க பொண்ணு கேட்டு, அவருக்கு இருக்குது பேச்சு என்றுட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. யார் வீட்டில்? வெளியில் வாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் தானே இருக்கிறாங்க, யாரை வெளியில் வர சொல்கிறாங்க? யார் இது? என்ன சக்தி, உன்னோட
சம்மந்தி தான் வந்திருக்கிறாங்க போல இருக்கு. என்ன அதுக்கிடையிலே உன்னோட பையன் போய் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான் போல இருக்கு. போய் பாரு என்ற மாரி வந்து சொல்றாங்க. என்னண்ணே உன்னோட சம்மந்தின்னு பிரிச்சு வச்சு சொல்றீங்க. என்ன பிரச்சனைன்றாலும் நீங்க கூட நிப்பீங்கன்னு தானே நெனச்சேன். ஆனா வந்து ஒரு பிரச்சனைன்னு சொன்னோனே, சக்தி போய் பாருன்ட்டு என்ன மட்டும் அனுப்பி வைக்கிறீங்க. என்னண்ணே இது என்ன நியாயம்? என்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாரு சக்தி, இந்த கல்யாணத்துல துளி கூட எங்களுக்கு விருப்பம் இல்ல. ஆனா நீ என்ன பண்ணுன? என்னோட பையனுக்கு யாரும் பொண்ணு தர மாட்டேன்றாங்க. இவங்களுமே இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கொள்ள மாட்டேன்றாங்க. என்ன பண்றேன்னே தெரியலையேன்ட்டு நீ வந்து ஒரே குழப்பத்துல இருந்த. எதுக்கு தேவையில்லாம உனக்கு குழப்பம் பண்றதுக்காக நாங்க எல்லாரும் அந்த கல்யாணத்த நின்று நடத்தினோம். அவ்வளோதான். மற்றும்படி இந்த கல்யாணத்துல எங்களுக்கு எந்த விதமான விருப்பம் இல்லைன்றது உனக்கும் சரி, குமரனுக்கும் சரி நல்லாவே தெரிஞ்ச விஷயம். என்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்னண்ண இப்படி வந்து எங்கள பிரிச்சு வச்சு பேசுறீங்கன்னு" சொல்லும்போது, "என்ன இவ்வளோ நேரம் கூப்பிட்டு இருக்கிறேன், பேசாம வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்களா? என்னோட பொண்ணு அங்க அழுதுட்டுருக்கிறா. உங்களோட பையன் என்னடான்னு சொன்னா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி வைக்கிறக்கு போறாங்க. கொஞ்சம் கூட அறிவில்ல. கல்யாணமானா ஒரு பொண்ண வந்து சந்தோஷமா வச்சு பார்க்கணும், 4 இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும், சந்தோஷமா வீட்டில வாரவங்களோட வந்து பேசணுமென்ற எண்ணமே இல்ல. நான் வீட்டுக்கு போவோம் வாங்க, அங்க போய் பேசுவோம்ன்னு" சொல்லும்போது, "யார்ட்ட வீட்டுக்கு போகணுமென்று கேட்குறாங்க. எதுக்கு எங்கட வீட்டுக்கு வாரீங்கன்னு கேட்குறாங்க. உங்களோட பொண்ணு எங்கட வீட்ல இருந்தா என்ன? உங்களோட வீட்ல இருந்தா என்ன? எனக்கு என்னன்றாங்க. அரசிய பழிவாங்குறதுக்கு தான் இந்த கல்யாணமே பண்ணாங்கன்றாங்க. என்ன உங்களோட 2 குடும்பத்தின் பிரச்சனைக்கு நாங்க தான் பலிக்கடாவா? எங்கள அதுக்கு கொண்டாந்து மாட்டி விடலாம்னு நினைச்சீங்களா? இங்க பாருங்க, இன்றைக்கு நான் வீட்டுக்கு போறதே இல்ல. இங்க தான் இருப்பேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணாம நான் போறதே இல்ல. ஏற்கனவே என்னோட மூத்த பொண்ணு வாழ்க்கை இல்லாம வந்து வீட்ல உட்கார்ந்துருக்கிறா. அதையே என்னால பார்த்து ஜீரணிக்க முடியல. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு வந்திருந்தா என்னால எப்படி இதெல்லாம் தாங்க முடியும்? நாங்களா உங்கள மாப்பிள்ளை கேட்டு வந்தா, நீங்க தானே வீடு தேடி வந்தீங்க. வந்துட்டு இப்படியா பண்ணுவீங்க? என்ற மாரி வந்து சொல்றாங்க. இருங்க சம்மந்தி, கோவப்படாதீங்க. குமரன் கொஞ்சம் விளையாட்டுத்தனமான பையன் தான். ஆனா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இப்படியெல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு போற ஆள் கிடையாது. என்ற மாரி வந்து சொல்லிட்டு குமரனுக்கு ஃபோன் பண்றாங்க. என்னப்பா சொல்லுங்க, என்னத்துக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. டேய் குமரா, என்னடா உன்னோட மாமியார் வந்து நிக்கிறாங்க. நீ எங்கேடா நிக்கிற? அவங்க வந்தா வரட்டும். எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? என்ற மாரி வந்து கேட்குறாங்க. இல்லடா உன்னோட பேசணுமாமே. என்னோட என்ன பேசுறது? அதுதான் அவங்கட பொண்ணு அவங்கட வீட்ல நிக்கிறாங்க. பேசுறேன்டா அவங்களோட பேசிட்டு போட்டுமே. என்னோட அவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு? எந்த பிரச்சனையும் அவங்களோட எனக்கு இல்லையே என்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்லடா அவங்களோட பொண்ண பத்தி பேச போறாங்களா? அவங்கட பொண்ண பத்தி அவங்களோட போய் பேச சொல்லுங்க. இங்க பாருங்கப்பா, நீங்க தான் அவங்கட வீட்ல போய் பொண்ணு கேட்டீங்க. நான் போய் உங்களோட பொண்ண தாரீங்களான்னு கேட்கவும் இல்ல. சுடரு என்ன கல்யாணம் பண்றியான்னு கேட்கவும் இல்ல. அதனால இந்த பிரச்சனைக்குள்ள நான் வரல. நீங்களா உருவாக்கின பிரச்சனைய நீங்களாவே தீர்த்துக் கொள்ளுங்கன்னுட்டு அவங்க பாட்டு சிரிச்சுட்டு பேசாம ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்காங்க. என்னடா இவன் இப்படி மாறிட்டான், என்னோட பேச்சையே கேட்காதவனா போயிட்டான்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, என்னடா குமரா என்ன பிரச்சனை? அதுக்கிடையில ஒய்ஃபோட பிரச்சனையான்ற மாரி வந்து சொல்றாங்க. டேய் இங்க பாத்தா, அவளோட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பிரச்சனை தேடி வருது, இதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னுட்டு நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன். ஒரு வேளை பிரச்சனை பெருசாயினா போய் அதுக்கப்புறமா அவங்க வீட்டு பக்கமே வராம பண்ணிருவேன்ற மாரி வந்து சொல்றாங்க. அது சரியடா, நீங்க ரொம்ப வசதியான குடும்பமாச்சே, எதுக்குடா அந்த தங்கமயில் வீட்ல போய் பொண்ணு எடுத்தீங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. தங்கமயிலின்ற வீட்டுக்கு போய் எல்லாம் பொண்ணு கொடுக்கணுமெண்டு எனக்கு அவசியமே கிடையாது. எனக்கு விருப்பமும் இல்ல. அது வந்து அரசிய பழி வாங்குறதுக்காக நான் பண்ண விஷயம். மற்றும்படி இதெல்லாம் ஒரு கல்யாணம்ண்டு நான் எடுக்கவே இல்ல. அரசிய பழி வாங்கணும். நானும் சுடரும் போகும்போது அரசி அத பார்த்து வந்து பொறாமப்படணும் என்ற மாரி வந்து சொல்றாங்க. என்னது? நீயும் சுடரும் போகும்போது அரசி அத பார்த்து பொறாமப்படணுமா? ஒரு 5 நிமிஷம் இதுல நில்லு. அரசி உன்ன பார்த்து பொறாமப்படுறாளா? அல்லது நீ அவள பார்த்து பொறாமப்படுறியான்றது தெரியும் என்ற மாரி வந்து சொல்றாங்க. எதுக்கு 5 நிமிஷம் நிக்க சொல்ற? இப்ப 1/2 மணி நேரமா நான் இங்க தானே உட்கார்ந்துருக்கிறேன் என்ற மாரி வந்து சொல்றாங்க. குமரன் இல்ல அவங்கள்ட லவ்வர் வந்து இந்த மரத்துக்கு கீழ தான் வந்து நிப்பான். அதுக்கப்புறமா உனக்கு தெரியும். இங்க என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்ற மாரி வந்து சொல்லும்போது, யார் இதுன்னு பார்த்தா, அந்த காய்கறி விக்கிறவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க காங்கேயன். அப்படி இருக்கும்போது குமரன் நினைக்கிறாங்கன்னு சொன்னா, "இன்னும் நீ திருந்தவே இல்லையா? இப்ப அடிச்ச அரிசிக்கு இப்பலே உனக்கு தான் கல்யாணம் ஆச்சுல்ல, எதுக்கு வந்து அவர அடிக்கிறேன்ட்டு கேட்ப. இருந்தாலுமே விடக்கூடாது. இங்க பாரு, நீ எதுக்கு இதுல ஒவ்வொரு நாளுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற? இந்த ஊர் பொண்ணுங்களோட உனக்கு பிரச்சனை பண்றது தான் வேலையான்ற மாரி வந்து கேட்குறாங்க. இல்லங்க நான் என்னோட லவ்வர பார்த்துருக்கேன். உன்னோட லவ்வரா? யாரு இந்த ஊர்ல? என்ற மாரி வந்து கேட்குறாங்க. வேற யாரு? அரசி தான். அரசி உன்னோட லவ்வரா? யார்ரா சொன்னது அப்படி? என்ற மாரி வந்து சொல்றாங்க. நான் தான் சொன்னேன் என்ற மாரி வந்து சொல்றாங்க. நீ சொன்னா சரியா? அரசி சொல்ல வேண்டாமா அத? என்ற மாரி வந்து சொல்லும்போது, அரசியுமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. என்ன இது? இவனுக்கு கல்யாணம் ஆகி திருந்த மாட்டான் போல இருக்கு என்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. இதுக்கப்புறமா யாருக்கு அரசி சப்போர்ட் பண்ண போறாங்கன்றத கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. தேங்க் யூ. பாய்.